திமுக போடுகின்ற தேசம் கலைந்து விட்டது. திமுக நாடகம் இனிமே நடைபெறாது. அண்ணா திமுக எழுச்சி நாயகர் எடப்பாடியார் 2026 தேர்தலில் கோட்டையிலே முதலமைச்சராக பொறுப்பேற்றார். நாட்டு மக்கள் அத்தனை பேரும் அவர் பின்னால் இருக்கிறார்கள். ஆகவே தான் தோல்வியை ஒப்புக்கொள்வதற்கு பின்பாக திமுக நாங்கள் தோற்கவில்லை, வாக்காளருடைய சிறப்பு சீர்திருத்த பணியினால் நாங்கள் தோற்கடிக்கப்பட்டோம் என்ற ஒரு பொய்யான காரணம் சொல்வதற்காக இன்றைக்கு காரணத்தை எஸ்ஐஆர் மிகப்பெரிய காரணமாக திமுக கண்டுபிடித்து வைத்திருக்கிறது. அவர்கள் காரணம் வேண்டும், அவர்களுக்கு தோற்றம் என்று ஒப்புக்கொள்ளவே மாட்டார்கள். அண்ணா திமுக வெற்றி பெறப் போகிறது என்று முடிவாகிவிட்டது. திமுக அமைச்சர்கள் மத்தியிலேயே ஒரு கலக்கம் வந்துவிட்டது. திமுக கட்சிக்காரர்கள் மத்தியிலே ஒரு சோர்வு வந்துவிட்டது. நம்முடைய கட்சி இனிமே எடுபடாது, நம்முடைய கட்சி எடுபடாது. பலமான கட்சி பிஜேபி, பலமான கட்சி அதிமுக, பலமான தலைவர் எடப்பாடியார், பலமான தலைவர் மோடி, பலமான தலைவர் அமித்ஷா. ஆக எடப்பாடியார் பிஜேபி ஒன்று சேர்ந்து விட்டது. ஆன்மீகம் கலந்த ஒரு அரசியல், அறிவியல் ரீதியான ஒரு அரசியல், மக்களுக்கு தொண்டு செய்கின்ற ஒரு அரசியல் அதிமுக அரசியல். அந்த அரசியல் மத்தியிலே நிலையான ஆட்சி, மாநிலத்திலே மதுவான ஆட்சி வர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள்.